சேலத்தில் ஏலியன் சித்தர் என்ற பெயரில் ஒருவர் ஏலியனுக்கு சிலை வைத்து வழிபாடு நடத்தி வருகிறார். அவருடன் நமது மண்டல செய்தியாளர் ரியாஸ்தீன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம். வேற்று கிரகவாசியான ஏலியனுக்கு சேலத்தில் கோவில் கட்டப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்பாக பேசுவதற்காக இந்த கோவிலை கட்டிய பாக்கியநாதன் நம்மிடையே இருக்காரு. சார் வணக்கம் சார். ஏலியனுக்கு கோவிலா அப்படிங்கிற பெரிய ஒரு சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு. எதுக்காக இந்த கோவிலை கட்டியிருக்கீங்க? இந்த ஏலியன் இருக்காங்களா அப்படின்றது இருக்கா இல்லையா அப்படிங்கிறதே நிறையா மக்களுக்கு இன்னும் தெரியல. தவறான கண்ணோட்டத்திலும் இருக்காங்க. இருக்கிறது நிஜம், வாழ்கிறது நிஜம். இது முழுக்க முழுக்க சித்தர் அகத்தியர் ஓலைச்சுவடியில் குறிப்பிட்டிருக்காரு. அதன் அடிப்படையில் தான் நம்மளுடைய ஆலயம் கட்டிட்டு இருக்கிறோம். நம்ம சார் திரைப்படங்கள்லையும் வலைதளங்களில் மட்டும்தான் ஏலியன்ஸை பற்றி படிச்சிருக்காங்க, பார்த்துருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஓலைச்சுவடியில் எப்படி சொல்லியிருக்காங்களா? 100% அகத்தியர் ஓலைச்சுவடியில் தெல்ல தெளிவாக அகத்தியர் எழுதியிருக்காரு. அதை பார்த்து தான் எங்களுக்கே தெரியும். எங்களுக்கு மட்டும் எப்படி தெரியும்? அந்த மாதிரி அகத்தியர் ஓலைச்சுவடியில் எழுதியிருக்காரு. அது இந்த ஆலயம் கட்டணுங்கிறது அகத்தியரோட உத்தரவு. அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்தின் தெய்வம் சிவன் படைத்த உலகின் முதல் பிரபஞ்ச தெய்வம் ஏலியன், அந்த சிவனோட உத்தரவும் கூட. அதனால தான் நம்ம இந்த ஆலயம் கட்டியிருக்கோம். நாங்கள் சார் ஓலைச்சுவடியில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்குங்க ஏலியனை பற்றி? ஓலைச்சுவடியில் ஏலியனோட வருகை இனிமேல் அதிகமாகவும் தான் அகத்தியர் குறிப்பிட்டிருக்காரு. இதை நாங்கள் சொல்லலை, சித்தர் அகத்தியர் சொல்லியிருக்காரு. அவங்க நன்மைக்காக மட்டும்தான் இந்த பூமிக்கு வருவாங்களே ஒழிஞ்சு தீமைக்காக வரவே மாட்டாங்க. உலக அழிவில் இருந்து காக்கக்கூடிய தெய்வம் ஏலியன் மட்டுமே. அதீத சக்தி படைத்த தெய்வம். நான் இப்பொழுது சொல்வது உங்களுக்கு தவறாக கூட இருக்கலாம். இன்னும் ஆண்டுகள் கடக்க அதோட உண்மை என்ன பண்ணு உங்களுக்காகவும் புரிய வரும். நீங்களே நேரில் பார்க்க தானே போகிறீங்க எல்லாரும். சார் ஏலியன்கிறது எவ்வளோ சக்தி வாய்ந்த தெய்வமாக பார்க்கப்படுது. அதை வணங்கினா என்ன நடக்கும்? ஏலியனை வணங்கினா என்ன கிடைக்கும்னு கேட்குறீங்க? எல்லாமே கிடைக்கும். ஃபஸ்ட்டு நம்பிக்கிட்டு வாங்க. அது ஒரு தெய்வம், சாமி அப்படின்னு நம்பிக்கிட்டு வழிபாடு பண்ணும்போது குடும்ப ஒற்றுமைக்காக, தியானத்தில் சிறந்து விளங்க, ஞானியாக, கல்வியில் சிறந்து விளங்க, குழந்தை செல்வம் வேண்டும் மக்கள், இந்த மாதிரி பல விஷயத்துக்காக வரலாம். எல்லா விஷயமும் செய்வாங்க அவங்க. அதுதான் அவங்களுடைய வேலையை. சார் ஏலியனோட கோவில் உலகத்தில் வேற எங்கே அமைக்கப்பட்டிருக்கா? இப்போ அகத்தியர் ஓலைச்சுவடியில் குறிப்பிட்டதன் போல் உலகத்திலே முதல் ஏலியன் கோயில் இதுதான். நம்மளுடைய சேலத்தில் தான் அமைஞ்சிருக்கு. அது ஏன் சேலத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா, அந்த பிரபஞ்சத்தோட கதிர்வீச்சு தன்மை அதிகம் உள்ள இடம் இதுதான். அதனால மட்டும்தான் இந்த ஏலியன் ஆலயம் இங்கே அமைஞ்சிருக்கு. முழுக்க இது சிவ ஆலயம். சிவ ஆலயத்தில் ஏலியன் அமைஞ்சிருக்கு. சார் வழக்கமாக பரபரப்புக்காக ஏதோ புதுசாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஏலியனை வச்சு நீங்கள் ஏதோ பண்ணுறீங்களா? நாங்கள் பரபரப்புக்காக கோயில் கட்டலைங்க. பணம் சம்பாதிக்கிறதுக்காக நாங்கள் கோயில் கட்டலை. மக்கள் எல்லாம் நல்லா வாழணும், உலக நாடுகள் எல்லாம் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் இந்த ஆலயம் கட்டியிருக்கோம். இந்த ஆலயம் கட்டுறதுக்கு முழுக்க காரணம் நாங்கள் கிடையவே கிடையாது. இதுக்கு முழு காரணமும் சித்தர் அகத்தியர் மட்டுமே காரணம். இங்கே இந்த ஏலியன் ஆலயம் கட்டப்பட்டிருக்கீங்க. இது என்ன மாதிரி ஆண் தெய்வமா பெண் தெய்வமா? ஏலியன்கிறது என்னங்க? ஏலியன் இங்கே நம்மளுடைய ஆலயத்தில் வச்சிருக்க தெய்வம் ஆண் தெய்வமா பெண் தெய்வமாக்குன்னு கேட்குறீங்க. முழுக்க அது ஆண் தெய்வம். இதை சார் மக்கள் இந்த பகுதியில் வச்சுருக்கீங்க. மக்கள் என்ன சொல்கிறாங்க இதை பற்றி? நம்மளுடைய ஆலயம் ஃபஸ்ட்டு இங்கே இருக்குங்கிறதே உள்ளூர் மக்களுக்கு இன்னும் பல பேர்த்துக்கு தெரியாது. இப்போ ஒரு 10 நாள் தான் பத்திரிகை தொலைக்காட்சியின் வாயிலாக எல்லா தமிழ்நாடு முழுக்க அகத்தியர் சித்தர் அவருடைய ஏட்டில் தெல்ல தெளிவாக குறிப்பிட்டிருக்காரு. இதோட ஆலயத்தின் புகழ் உலகம் முழுக்க பரவும் அப்படின்னு எழுதியிருக்கார். அதே போல் தான் இப்போ 10 நாளாக நடந்துகிட்டு இருக்கு. எங்களுக்கு அந்த வகையில் சந்தோஷம். ரொம்ப நல்ல விதத்தில் இந்த ஆலயத்தை கொண்டு போய் சேருங்க. தவறான கண்ணோட்டத்தில் யாரும் கொண்டு போகாதீங்க. சார் இப்போ ஏலியனோட வருகை வந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? ஏலியனோட வருகை ரொம்ப நாள் ஆகுது. அது இப்போ தான் நீங்கள் கேட்குறீங்க. பல நாடுகள் இன்னும் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இனிமேல் ஏலியனோட வருகை அதிகமாகுமே ஒழிஞ்சு குறையவே குறையாது. நன்மைக்காக மட்டுமே தான் அவங்க வருவாங்க. இது நான் சொல்கிறது பொய் கிடையாது. இதை பற்றி உண்மை நிலவரம் தெரியணும் அப்படின்னா நீங்கள் அகத்தியர் ஓலைச்சுவடி மட்டும் படித்தால் மட்டும்தான் தெரியும். இப்போ என்ன நடக்க போகுதுங்க? ஏலியன் வந்துன்னு சொல்கிறீங்க. இப்போ என்ன நடக்க போகுது உலகத்தில்? நல்ல விஷயம் தான் நடக்க போகுது. தீமைக்காக அவங்க ஒருபோதும் வரவே மாட்டாங்க. நல்ல விஷயத்துக்காக மட்டுமே வராங்க. உலக அழிவில் கூடிய ஒரே தெய்வம் ஏலியன் மட்டும்தான். இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு ஏதோ விளையாட்டு போல் தெரியலாம். இது பின்னாடி கொஞ்சம் நாட்கள் கடக்க அதோட உண்மைத்தன்மை தெரியும் போது நான் இன்றைக்கி சொல்கிறது உண்மைங்கிறது அப்போ புரிஞ்சுப்பீங்க. இப்போ யாரும் புரிஞ்சிக்க மாட்டீங்க. உலகத்தை பொறுத்த வரைக்கும் நன்மை ஏற்படுத்துவதற்காக ஏலியன் வந்திருப்பதாக இவர் தெரிவித்திருக்கிறார். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து நான் ரியா.